நடத்த முடியாது. அது மவுண்ட் ரோட்டையும் இந்த அண்ணா சாலையை பீச்சு காமராஜ் சாலையை நாசம் பண்ணுறதுனால அதை பண்ணியிருக்கிறான். 40 கோடி ரூபா செலவு பண்ணான்னா 400 கோடி ரூபா லாபம் அடிக்க போகிறான். ரோடி மக்கள் எக்கெடு கேட்டான்னா அவன் குடும்பம் அவனும் நல்லா இருந்தால் போகுது. இதுதான் பண்ணுறான் வேலை. இது வருமானத்துக்கு தான் இதெல்லாம் இருக்குது. இவன் நாட்டுக்காக செய்கிறான், நாட்டு மக்களுக்காக செய்கிற விஷயமா தானே. கொள்ளை அடிக்கணும், வருமானம் வந்து 4 ரூபா போட்டு 50 ரூபா சம்பாதிக்கணும். இது விஷயம். இதுக்காக தான் அவன் கார் பந்தயம் நடத்துகிறான். இதில் வந்து ஹோண்டாய் காரியம், சிவிட் காரியம், அந்த போர்ட் காரியம் நடத்துவோம். அவனை கூட நடத்துறான்னா ஏற்கனவே கொட்டின கவர்மெண்ட்லேருந்து சோழாவரத்தில் அவ்வளோ பெரிய இதுவும் இருக்குது, ரேஸ் கோர்ஸு. ஏன் அதுவும் பண்ண வேண்டியது தானே? ஏன் சென்னையில் அவசியம் நடத்த வேண்டிய? இந்த பக்கம் ஏர்போர்ட் இது இருக்குது, ஜிஹெச் இருக்குது, இந்த பக்கம் சென்ட்ரல் இருக்குது, சரிதா? இந்த பக்கம் இது போர்ட் பிளேயர் இருக்குது, இந்த பக்கம் கோட்டை இருக்குது, சரிதா? நெரிச்சலான ஏரியா. இந்த நெரிச்சலான ஏரியாவில் எதுக்கு நடத்துகிறேன்னு என்ன காரணம்? இது காட்டு மக்கள் ஏதாவது கேட்டாங்களா? கார் பந்தயம் வேணும்னு கேட்டாங்களா? இல்லை கார்னால ஏதாவது மக்களுக்கு லாபமா? சொல்லுங்க. உங்கள் குடும்பத்துக்கு லாபம் இது, உங்களுடைய நடத்தவங்க குடும்பத்துக்கு லாபம். எந்த வந்து இல்லாத பட்டவன அன்னாட காட்சி போய் நின்று பார்க்க போகிறவங்க கிடையாது. என்ன பண்ணால் இந்த அரசியல்வாதிங்க முட்டா கம்யூனிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்தவங்க கூட இருக்கிறதுனால ராமதாஸாவது முடிவு எடுத்தான்னா அந்த ரோடை 2ஆ கட் பண்ணி போட்டான் வச்சு அடிக்கடிக்கு அது நடத்துறதுக்கு முன்னாடி துண்டை வெட்டி போட்டான்னா அந்த கார் வந்து நடக்காது. நைட்டு எப்படி 84 வந்து 84 இது பண்ணி ஜாதி கலவரத்துக்கு வன்னிய சங்கம் இது பண்ணின்னு மரத்தெல்லாம் வெட்டி ரோட்டில் போட்டாங்களோ, சரிதா? அதை வந்து காவாயெல்லாம் வெட்டி 3 அடி 4 அடி கால்வாயை வெட்டி போட்டாங்களா போக்குவரத்து போகாமல். அது மாதிரி இப்போ ராமதாஸுக்கு துணிவு இருந்தால் இல்லை மற்ற கட்சிக்காரன் துணிவு இருந்தால் அந்த காமராஜ் சாலையை அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க கார் பந்தயம் நடத்த முடியாது போகும். இதுதான் விஷயம். அவங்களுக்கு என்னத்தை மேம்படுத்திருக்காங்க? எங்கே மேம்படுத்தி சொல்லுங்கள். என்ன போட்டு இருக்குது, இதெல்லாம் அவங்க மேம்படுத்திருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அவங்க சொல்லுங்கள். எனக்கு புல்டோசரை விட்டு எடுத்து அடிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து போச்சு. டிராக்டர் விட்டு போட்டாவே அது 40 கோடி ரூபாய் யாருக்கு லாபம்? அதை சொல்லுங்கள். உங்களுக்கு லாபமா? இல்லை எனக்கு லாபமா? இல்லை நாட்டு மக்களுக்கு லாபமா? கார் வந்து யாருக்கு லாபம்? கார் கம்பெனிக்கு லாபமா? கருணாநிதி குடும்பத்துக்கு லாபமா? சொல்லு. பொதுமக்கள் எந்த பயனும் இல்லையா? எப்பயே போட்டுருங்க. நாளைக்கு மழை பெய்ய, இன்னைக்கு பெய்கிற மழையில மெட்ராஸ் அடிச்சுட்டு போக போகுது. அப்போ கார் பந்தயம் எங்களுக்கு தேவையாது? சொல்லு. நாளைக்கு ஊற்ற போகிற மழையில் சொட்டு போட்டு மெட்ராஸ் அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்களும் சாணி கொடை பிடிச்சின்னு பேர் எல்லாருக்கும் வந்து 10 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான். அவன் சராசரி கணக்கு எடுக்கான்னு சொல்கிறான். 8 கோடி பேர்னு ஏமாத்திருக்கானுங்க. சர்வே கரெக்டாக எடுத்தான்னா 12 கோடி பேர் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பான். சரிங்களா? எல்லா இதெல்லாம் போட்டு சர்வே சிக்கனும் ஒன்று பண்ண மாட்டானுங்க. சரிதா? அதனால நாட்டு 10 கோடி மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சரிதா? இவங்க குடும்பத்துக்கு 100 பேர் 120 குடும்பத்துக்கு தான் இவங்களுக்கு தான் லாபம் மொழிய. மக்களுக்கு யாருக்கும் லாபம் கிடையாது. எந்த பலனும் கிடையாது. எந்த லாபமும் கிடையாது. சரிங்களா? பயன் என்ன இருக்கு சொல்லுங்க. ஏன் அவ்வளோ பெரிய ரேஸ் கோர்ஸ் மைதானங்க கிண்டியில் ஏன் அதில் போய் நடத்திட்டு போடுவோம்னா? இப்போ குதிரை போடுற பந்தயம் இருக்கு இல்லையா கிண்டியில், அந்த கிண்டியில் கொண்டு போய் நடத்திட்டு போ. இது சென்ட்ரலாக மக்கள் போகக்கூடிய வந்து இந்த பக்கம் பீச்சுக்கு அந்த பக்கம் குழந்தைங்க போட்டு எல்லாம் போயிட்டு வந்துன்னு இருக்கோம். இது இப்போ நடத்த நைட்டு நீ 12 மணி நடத்தலாம், 1 மணி நடத்த என்ன பயன் அது? சரிங்களா? நீ இங்கேருந்து ஆரம்பிப்பேன். எங்கள் தீவுத்திலேருந்து ஆரம்பிச்சுன்னா எது வரைக்கும் போவேன்? சத்யாசுரி வரைக்கும் வருவேன். சத்யாசுரி ரோடு சரியாக இருக்கு அவனுக்கு? இல்லை சத்யாசுரி வரைக்கும் மக்கள் யாரும் நடமாட போடாத அளவுக்கு நீங்கள் அரசாங்கம் போகிற ரவுடிசம் பண்ணி போலீஸை போட்டு பந்தோபஸ்து பண்ண போகிறீங்களா? மக்களுக்காக அரசாங்கம் மக்களா? சரிதா? மக்களுக்காக தான் அரசாங்கம் இருக்க முடியும். அரசாங்கத்துக்காக மக்கள் இருக்கக்கூடாது. சரிதா? கூட்டணின்ற பெயரில் நாட்டை கொள்ளடிச்சிட்டு இருக்கானுங்க. 16 கட்சி கூட்டணி, 20 கட்சி கூட்டணின்னு போடுகிற எலும்பை வந்து நாய்களுக்கு போட்டால் நாய்கள் வந்து சுவாசமாக பாலாட்டி நின்று தான். அதுதான் நீங்கள் கூட்டணி கட்சி விடுங்க. மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. கூட்டணி கட்சி வேணால் மாதம் போட்டியே போட்டுலாம், போட்டி அனுப்பலாம். சரிதா? மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. கூட்டணி இருக்கிற எவனா இது கேட்டிருக்கானா? எந்த கட்சிக்காரனும் கேட்கல. எந்த வளமும் எவனும் கேட்க முடியல, எந்த தலைவரும் கேட்க முடியல. ஏன்னா அதுக்கேற்ற பங்குகள் வந்து அந்த கம்பெனி மூலமாக போய் சேருதா, கட்சி மூலியமாக ஆளு மந்திரிகள் மூலியமாக போய் சேருதா அவங்களுக்கு தான் தெரியும். மக்களுக்கு ஒன்றும் பலன் கிடையாதுப்பா. மக்களுக்கு பணம் பண்ண விடக்கூடிய நிலையில் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லோருக்கும் நல்லது. இது யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. மக்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா இன்னைக்கு 1 கிலோ அரிசி என்ன வரல? இந்த 6 மாதத்தில் ஏற்படுத்திங்க. ஒரு அரிசிக்கு 1 கிலோ அரிசி வந்து நீங்கள் 75 ரூபா. சரிங்களா? தக்காளி இன்னைக்கு கிலோ 45 ரூபா. சரியா? வெங்காயம் 50 40 ரூபா 48 ரூபா நீ வெங்காயம். சரிதா? எண்ணெய் பருப்பு நம்ம பாட்டுங்க 6 மாதம் அதிகமான விலை கூட்டம் ஏறி இருக்கு.
நாட்டு மக்களுக்காக ஏதாவது வந்து மத்திய அரசுல போராடி வாங்குங்கடா மக்களுக்காகன்னா அது வாங்க மாட்டாங்க. இதை அவங்க அப்பாவுக்காக 100 ரூபா காயின்ஸ் வெளியிடணும் 60 பண்ணா அதுக்கு மந்திரி காலில் வந்து கூட போய் மந்திரியை கூட்டிட்டு வந்து வெளியிடுவானுங்க. சரிதா? நாட்டு மக்களுடைய வரி பணத்தை வந்து அவன் அபகரிச்சு வச்சிருக்கானா அது வெளியிடுறதுன்னா அதை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த மாநிலத்துக்கு தேவையான உரிமையை பெறதுக்கு எந்த எம்பியும் கிடையாது, எந்த மந்திரியும் கிடையாது. 39 எம்பிகள் வந்து முட்டா கம்நாட்டிகள் வந்து நாட்டை வந்து குட்டிச்சவராக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. சரிதா? இவனுக்கு நாட்டில் மதுக்காக வந்து அந்த வரி பணம் நம்முடைய வரி பணத்தை பிடிக்கிறதுனால நமக்கு அந்த வரி பணம் வந்து சேரணும் இல்லையா? 1 ரூபா நம்ம தரோம், 1 ரூபாயில் நம்ம 50 ரூபா நமக்கு வரணும் இல்லையா? 20 பைசா வாங்குறது 20 ரூபாய் வாங்குறதுக்கு என்ன சரிக்கா போறீங்க நீங்கள் எம்பிங்க எல்லாம்? அதுக்கு ஏன்டா இந்த அத்தனை எப்பயும் வந்து இந்த எதுக்குடா கார்பந்தின்னு கேட்டானா எவனாவது? எவன் மூளை கிடையாது அவனுங்களுக்கு? 39 எம்பி என்ன பண்ணுறீங்க? எல்லா எம்பியும் கார்பந்தியம் ஒன்றா கேட்குறான் சொல்லுங்க. இல்லை எல்லா எம்எல்ஏயும் கார்பந்தியம் கேட்குறானா, எல்லா கவுன்சிலரும் கேட்குறானா, இல்லை மாநில தமிழ்நாட்டினுடைய மேயர்கள் கேட்குறாங்களா வேணும்னு? சென்னை மேயர் கேட்குறாளா அவனுக்கு கார்பந்தியம் வேணும்னு? இல்லை இல்லை, எதுக்கு கார்பந்தியம்? காலையில் உதிக்கிற சூரியன் சாயந்தரம் போன மறைஞ்சு போகுது, அப்புறம் எங்கேயா அது இருக்க போகுது? 49 ஆரம்பிச்சு அந்த அண்ணாவே இன்னைக்கு 1.5 வருஷம் தான் அந்த நாட்டை ஆண்டாரு. 49 கட்சி ஆரம்பிச்சு 67 69 வரைக்கும் அண்ணா 1.5 வருஷம் தான் ஆண்டார். அவரும் ஆள வைக்கல, சாகடிச்சிட்டானுங்க. கேன்சரு அது இதுன்ட்டுன்னு. இன்னைக்கும் வந்து உதய சூரியன் ஆள்றான், உதய நில ஆள்றான்னா என்னத்தான் என்ன நாட்டாக போறீங்க? என்ன முடியாட்சி காலமா இல்லை மன்னர் ஆட்சியா? சொல்லுங்க. இதனாலதான் அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நாசம் படுத்துக்கிற ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு வேணும். மக்கள் ஆட்சி வேணும்னா இது மாதிரி முடியாட்சி அகம்பாவம் முடிச்ச மந்திரிகள் நாட்டை விட்டு ஒழியணும். அப்பதான் நாடு உருப்படும். தண்டனை அவனால கொடுக்க முடியும், வேற அவனை தூக்கு தண்டனை கொண்டு வந்துடுறேன் கொடுப்பானா? சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு இல்லை. நீங்க அதை மட்டும் தான் சொல்றீங்க. கல்கட்டாவில் வந்து முதிர்ச்சி பெற்ற 3வது தலைமுறை பெண்ணு மருத்துவரை வந்து மருத்துவமனை அந்த ஹாஸ்டல்லே போயிட்டு அவன் கற்பழிச்சு கொலை பண்ணி போட்டிருக்கான். அதே ஊபியில் வந்து செவிலியர் அந்த அம்மையாரை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்து தூக்கின்னு போய் போட்டு எங்கே சாக்கடிச்சு எனக்கு கொலை லவ் பண்ணி இது பண்ணி கெடுத்து நாசம் பண்ணி அந்த அம்மாவை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. சரிங்களா? தூக்கி 5 நாள் பொறுத்தாரு பாடி வெளியே கொண்டு போட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது? இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? உடனே தூக்கு தண்டனை கொடுப்பானா? விசாரணை எல்லாம் அப்புறம் வச்சுக்கிங்க, வேணான்னு சொல்ல. ஒரு உண்மையான ஆள் பிடிக்கப்பட்டானா? அந்த பெண்ணை வந்து மருத்துவ டாக்டரை வந்து கொலை செய்தவனை உண்மையான ஆளை பிடிச்சிங்களா? பிடிச்ச உடனே விசாரணை தேவையில்லை, முச்சந்தி இன்னைக்கு வச்சு தூக்கில் போடுங்க, இல்லை அவன் துப்பாக்கியால் சுடுங்க. அப்போ அந்த நாடு உருப்படுதா பார்க்கலாம். சரிங்களா? எத்தனை இளம் பெண்களை போய் கெடுத்துட்டு இருப்பீங்க? 5 வயசு குழந்தைலேருந்து 60 80 வயசு கேள்வி வரைக்குமா கொடுங்க, 30 வரைக்கும் நீங்கள் லவ் பண்ணி கொலை பண்ணுவீங்க, கற்பழிப்பீங்க. நாடு போகிற நிலம் எங்கே இருக்குது? எங்கே இந்த நாட்டுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? எந்த காலையில் எழுந்து பேப்பரை பார்த்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, கொலை கொள்ளை வெட்டு குத்து இதுதான் நடக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? எக்ஸாம் ஆனால் ஒரு பெரம்பூரில் வந்து ஒரு மாநில தலைவரை கொலை பண்ணுறதுக்கு எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து கொலை பண்ணிக்கிறான். ஒரு கட்சிக்காரன் இல்லை, ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லா சர்வ கட்சிக்காரரும் சேர்ந்து ஒரு தலைவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு இத்தனை தலைவருக்கு கட்சிக்காரங்க வந்து சேர்ந்து அந்த கொலை பண்ணிருக்காங்க. நடவடிக்கை என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன இருக்கு நடவடிக்கை சொல்லுங்க. சிபிசிஐடி இருக்கா, சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன இருக்கு? சிபிசிஐடி என்ன பிடிச்சிருக்கீங்க? வேணா ஒருத்தர் பிடிச்சிங்க கொண்டு போய் நீங்களே நிற்க வச்சு ரோட்டு நிற்க வச்சு என்கவுண்டர் போட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 பேரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன முடிஞ்சு போய் கேஸை பையில க்ளோஸ் பண்ணிட்டு போக போறீங்க. தான் நடக்குது. இதுக்கு ஒரு கார் பந்தயம் தேவை, அந்த மாதிரி அது கார் பந்தயம் வச்சு போக கிடையாது. நாட்டை சீரழிக்கிறதுக்காக இந்த கார் பந்தயம், நாட்டு மக்களுக்கு கார் பந்தயம் இல்லை. அதனால இவர்கள் வந்து நடத்துவது அட்டுழியம், அநியாயம். இதை நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கார் பந்தயம். இதுதான் உண்மை விஷயம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.